வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த vlog. இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோய் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். ஸோ இதை தெரிஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னா பிராட்வே கோய் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்களாம் பார்த்தீங்கன்னா பிராட்வே பெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பீத்திப்பானுங்க. ஓகே, எனிவே அதை பற்றி விட்டுருவோம். ஸோ இந்த கோய் மார்க்கெட்டில் என்னென்னலாம் விற்கிறாங்க, ஸோ இந்த மார்க்கெட்டில் கோய் மட்டும் தான் இருக்குமா இல்லை கோயை தவிர மீதி எல்லாமே இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கோய் மார்க்கெட்டோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போயிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்க லொக்கேஷனை பார்த்து நீங்கள் போய்க்கோங்க. ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாய்கள் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூனைகள்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிகள்லாம் ஏராளமான கிளிகள்லாம் இருக்கும். கலர் கலராக நிறைய கிளிகள் இருக்கும், லவ் பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷும் இருக்கும். ஸோ கிளிகளுக்கு தேவையான ஃபுட்டு, அந்த எல்லா ஃபுட்டுமே கூட இங்கே இருக்கும். ஸோ குட்டி கிளிலேருந்து பெரிய கிளி வரைக்கும் இங்கே நிறைய பேரட்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்களும் பார்த்தீங்கன்னா குட்டி நாயிலேருந்து பெரிய நாயெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ குட்டி நாய் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. இந்த கோய் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோய்க்கு தாங்க இது ஃபேமஸ்ஸு. ஸோ நீங்கள் காலையில் ஒரு 6 மணி போல் வந்தீங்கன்னா சண்டை சேவல், அதுக்கப்புறமா வீட்டில் வளர்க்குற கோய் இங்கே மோஸ்ட்டாக கோய் மார்க்கெட்டு ஸ்டார்டிங்கில் இருக்காது. ஸோ அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சண்டை சேவலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிளி கலர் கலராக நிறைய கிளிகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு இங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இங்கே எதுவுமே வாங்க வரல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் சும்மா இங்கே பார்த்துட்டு கூட போகலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கிளியெல்லாம் நீங்கள் தாராளமாக கையில் தூக்கலாம், கையில் எடுக்கலாம், கையில் வச்சு விளாட்லாம். நீங்கள் உங்கள் பசங்கக்கிட்டேயும் தரலாம். ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் ஜஸ்ட்டு விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஸோ நாங்கள் வீடியோ எடுக்க தாங்க போனோம். ஸோ நாங்கள் வீடியோ எடுக்கிறத விட அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜாய் தான் பண்ணாங்க போயிட்டு. ஸோ குட்டி குட்டியான முயல் இருந்தது, குட்டி குட்டி எலிலாம் இருந்தது. ஸோ வீட்டில் வளர்க்குற எலிலாம் பார்த்தீங்கன்னா கூட வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா குட்டி பேரட். ஸோ அந்த பேரட்டுக்கு எப்படி அவங்க ஃபீட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு சாப்பிட என்ன கொடுக்கணும், அது என்ன சாப்பிடும், அது எந்த கண்டிஷனில் இருக்கணும், எந்த கன்சிஸ்டன்சியில் அதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் கூட நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த பேரட்லாம் கையில் கொடுப்பாங்க, நம்ம வச்சு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேரட்லாம் பெருசு வாங்குறதோட இந்த மாதிரி குட்டி வாங்குறது எவ்வளோ பெஸ்ட்டு தாங்க. ஏன்னா இந்த மாதிரி குட்டி வாங்கினா தான் நம்ம அது ரொம்ப வருஷமாக நம்ம அப்படியே கூடவே பழகுச்சுன்னா அது நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆகிடும். ஸோ நம்மளை பார்த்து பயந்து அது ஓடாது. ஸோ அதனால் குட்டி பேரட்லேருந்தே வாங்கி வளர்க்குறது எவ்வளோ பெட்டரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் கூட அங்கே வைப்பாங்க, பேக்கெட் பண்ணி. ஃபைட்டர் ஃபிஷ்லாம் நிறைய இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆக்சசரிஸு, ஸோ ஹெட்செட்டு, பவர் பேங்க்கு, லைட்டு அதெல்லாம் கூட இங்கே விற்றுட்ருப்பாங்க. சின்னதாக மார்க்கெட் போட்டு அப்படியே இந்த சந்தையில் விற்றுட்ருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பால் சர்பத்து ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. ஸோ நாங்கள் தண்ணி தாக்கம் பயங்கரமாக எடுக்கும்போது இதான் குச்சோம் பையக்கிட்ட. ஸோ நல்லா இருந்தது. ஸோ சின்ன சின்ன ஸ்பீக்கரு, குட்டி குட்டி லைட்டு, மசாஜிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கே ரோட்டில் போட்டு விற்றுட்ருப்பாங்க. குட்டி குட்டி கிளி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கிளி ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளி. அவர் ஷோல்டர்லேயே வச்சுருந்தார். ஸோ அவர் சின்ன வயசுலேருந்து இதை பழக வச்சுருப்பார் போல். இது சேலுக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா சேலுக்கு இல்லைப்பா, இது ஷோக்கு, நான் வளர்க்குறேன், என்னோட சொந்த கிளி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட ரேட்டு கேட்டோடனே பகீர் ஆயிடுச்சு நண்பர்களே. அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் மேலே சொல்கிறாப்புல. ஸோ அதோட உண்மையான ரேட்டு எனக்கு எவ்வளோன்னு தெரியல. ஸோ அண்ணன் கேட்டதுனால அண்ணன் அந்த ரேட்டு சொன்னார். ஸோ இதில் தலையில் ஒரு கலர் வருமா, கழுத்தில் ஒரு கலர் வருமா, ஸோ ஒரு கலர் வருதுன்றதுனால அந்த ரேட்டு சொல்லிட்டாப்புல நம்மக்கிட்ட. அதன் பிறகு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளிகளுக்கு தேவையான ஃபுட்டு, கோழிகளுக்கு தேவையான ஃபுட்டு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கிளி பார்க்கறதுக்கு பயங்கர ரகடாக இருந்தது. இவரை தலைவரை கூண்டில் வைக்காத, தலைவனை கூண்டுக்கு மேலே வச்சுருந்தாங்க. செம்ம ஷோவாக நின்றுட்டு இருந்தான். பொம்மை நினச்சேன், கிட்ட போய்ட்டு பார்த்தா தான் தெரியுது கிளின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பைக் கிளி எல்லாமே இருக்கும். அண்ணங்கிட்ட பார்த்தீங்கன்னா பூனையில் எல்லா வெரைட்டியும் இருக்குதுங்க. ஸோ இந்த கலர் வேறு லெவலில் இருந்தது, ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருந்தது இந்த கலர் பூனை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதே வேரியேஷனில் இந்த பூனை பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருந்தது. ஸோ இது ஒயிட் கலரில் இருந்தது. அண்ணங்கிட்ட எல்லா பூனையும் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. செகண்ட் குவாலிட்டி மாதிரியே தெரியல, எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ முயல்லாம் கூட அங்கே விற்றுருந்தாங்க. அது எலி, குட்டி குட்டி எலிலாம் இருந்தது வீட்டில் வளர்க்குறதுக்கு. ஸோ டோட்டல் மார்க்கெட் இப்படி தான் நண்பர்களே இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஃபுல்லாக ஒரு தெரு தான் இருக்கும். அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போட்டு இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை, உங்களுக்கு பிடிச்சதை, உங்கள் பசங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படி ரேட் ஏதாவது கூட சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ரேட்டை நீங்கள் அடித்து பேசி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ புறாக்களும் பார்த்தீங்கன்னா அது ஏதோ நிறைய புறா சொன்னாங்க, பேர்லாம் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு புறா வளர்க்குறவங்களுக்குலாம் நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கர்ணப்புறா சொன்னாங்க,
ஏதோ புறாலாம் சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான், அங்கே வந்து நாங்கள் பெட்டெல்லாம் எதுவும் வாங்க வரல, வீடியோ எடுக்க தான் வந்தோம். ஸோ நாங்கள் வீடியோ எடுக்கிறத விட அங்கே நாங்கள் அந்த பெட்டெல்லாம் பார்த்துட்டு அது கூட நான் ஜாலியாக விளையாடிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ரொம்பவும் சூப்பராக இருந்தது. ஸோ சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த பெட் மார்க்கெட் போடுவாங்க. இந்த கோய் சந்தை வந்து சண்டே மார்னிங் தான் இருக்கும். ஸோ வேறு எப்பவுமே இருக்காது. சண்டே வந்தீங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் கூட இந்த பெட் மார்க்கெட் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ, பை பாய்.